வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு நாம இன்னைக்கு ஒரு ஆழமான அலசலுக்கு போகலாம். உங்களுடைய அந்த ஆய்வுப் பொருள் ஒரு சமாரிய பெண்ணோட வாழ்க்கையில நடந்த ஒரு முக்கியமான அவளோட மொத்த பார்வையும் மாத்தின ஒரு பயணத்தை பத்தி பேசுது. இது சமாரிய பெண் ஜீவத் தண்ணீரை கண்டாள்ங்கிற கதையிலிருந்து வருது இல்லையா? நம்ம நோக்கம் என்னன்னா, நீங்க கொடுத்த இந்த குறிப்புகள்ல இருக்கிற முக்கிய விஷயங்களை அலசுறது. குறிப்பா இந்த பெண்ணோட வாழ்க்கைய அப்படியே புரட்டி போட்ட சில சந்திப்புகள், அனுபவங்கள். அதுவும் அவ ஏதோ ஒன்னு பெருசா தேடின அந்த தேடல்ல நம்ம கவனம் செலுத்த போறோம். கதை இப்படி ஆரம்பிக்குதுன்னு சொல்லிங்க. ஒரு நாள் காலையில அந்த பெண்ணோட தோழி ஒரு செய்தியோட ஓடி வரா. கேட்டியா, நம்ம ஊர் தலைவரோட பையன் 33 வருஷம் கழிச்சு இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறானா? தட்சசீலம்னு பெரிய யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்றா. அவர் அங்க படிச்சத பத்தியும் இந்தியாவை பத்தியும் பேச போறாருன்னு கேட்டதும் இந்த பெண்ணுக்குள்ள ஒரு ஆர்வம் வருது. நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இது ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளி. ஆமா, 33 வருஷங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் அந்த காலத்துல. தட்சசீலம்ங்கிறது வெறும் பல்கலைக்கழகம் மட்டும் இல்ல. அது பல தேசத்துல இருந்தும் ஞானத்தை தேடி வர்ற ஒரு பெரிய மையம். அங்க படிச்சுட்டு வர்ற ஒருத்தரோட பேச்ச கேட்க ஊரே கூடுனதுல ஆச்சரியமே இல்ல. அது அவரோட அனுபவத்துக்கு ஒரு தனி கணத்தை கொடுக்குது பாருங்க. சரி, அந்த சந்திப்புக்கு வருவோம். அவர் என்ன பேசுறாருன்னு நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இருக்கு. அவர் இந்தியாவின் சமூக அமைப்பை பத்தி சொல்றார். மக்களை 4 வர்ணமா பிரிச்சு வச்சிருக்காங்க. ஆமா, அந்த வர்ணாசிரம தர்மம். ஆமா, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள்னு. இவங்களுக்கும் வெளியில வனவாசிகள் இருக்காங்க. அவங்களுக்கு பெரிய மதிப்பு இல்லைன்னு சொல்றார். நிஷாதர்கள்னு குறிப்புல இருக்கு. ஆமா, கூடவே கௌதம புத்தர் பத்தியும் பேசுறார். ஒரு ராஜகுமாரன் ஞானம் தேடி எல்லாத்தையும் துறந்து அந்த ஜாதி முறையை எதிர்த்து கருணைய பத்தி பேசினது, புத்த மதம் பரவினது பற்றியெல்லாம் சொல்றார். இது எல்லாம் கேட்கும்போது அந்த பெண்ணுக்கு என்ன தோணியிருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு பக்கம் பார்த்தா கடுமையான சமூக விதிகள், இன்னொரு பக்கம் அதையே கேள்வி கேட்கிற ஆன்மீக தேடல்கள். இந்த குறிப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அந்த காலத்துல இருந்த ஒரு விதமான, எப்படி சொல்றது, உள்ளுக்குள்ள இருந்த இழுபறிய காட்டுது. ஒருவேளை அந்த பெண்ணும் அவளோட வாழ்க்கையில இது மாதிரி கட்டுப்பாடுகளாலேயோ அல்லது ஒரு வித தேடல்லையோ இருந்திருக்கலாம். அதனால இந்த கதைகள் அவளுக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்க வாய்ப்பிருக்கு. நீங்க சொல்றது சரிதான். ஏன்னா அடுத்து அவர் சொன்ன ஒரு கதை அவளை ரொம்பவே பாதிக்குது. நீங்க கொடுத்த குறிப்புகள்ல இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. அவர் சொல்றாரு, நான் இந்தியாவுக்கு போயிட்டு வர்ற வழியில ஒட்டகத்துல மேற்கு நோக்கி போன 4 பெரிய மனுஷங்களை பார்த்தேன். 4 அரச மனிதர்கள்னு இருக்கு. ஆமா, அவங்க வியாபாரிக மாதிரி தெரியல. எங்க போறீங்கன்னு கேட்டேன். அதுக்கு அவங்க, ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுது, அதை பின்பற்றி போறோம். வானியல் கணக்குப்படி ஒரு பெரிய ராஜா கடவுளோட மகன் பிறக்க போறாரு, அந்த தெய்வீக குழந்தைய பார்க்க பரிசோட போறோன்னு சொன்னாங்க. பாருங்க, இதுவும் அந்த காலத்துல இருந்த நம்பிக்கை தான். ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி போறது ஒரு பெரிய பிறப்பையோ நிகழ்வையோ குறிக்குதுன்னு நம்பினாங்க. தெய்வீக வழிகாட்டுதல்னு நினைச்சாங்க. இந்த கதை ஏற்கனவே தேடல்ல இருந்த அந்த பெண்ணோட மனசுல வரப்போற ஒரு மீட்பர் பத்தின நம்பிக்கையை இன்னும் அதிகமாக்கி இருக்கலாம் இல்லையா? நிச்சயமா. இந்த கதைகள் எல்லாம் கேட்ட பிறகு அவ வீட்டுக்கு திரும்பும்போது அவ மனசுல ஏதோ ஒரு பெரிய தேடல் ஆரம்பிக்குது. கடவுளை நோக்கிய ஒரு வழியை கண்டுபிடிக்கணுங்கிற ஏக்கம் அவளுக்குள்ள வர்றதா உங்க குறிப்புகள் சொல்லுது. அந்த மனநிலையில தான் அடுத்த சம்பவம் நடக்குது. அவ வீட்டுக்கு வந்ததும் காலையில தண்ணி எடுக்க மறந்ததை கவனிக்கிறா. மத்தியானம் நல்ல வெயில், ஆனாலும் தண்ணி வேணுமேன்னு யாக்கோபு கிணத்துக்கு போறா. அங்க போனா கிணத்தோரமா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்காரு. அவர் பார்க்க யூதர் மாதிரி தெரிகிறார். இங்க ஒரு நிமிஷம் நிக்கணும். யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் நடுவுல பெரிய பகை இருந்த காலம் அது. மத இன வேறுபாடுகள் அதிகம். அதனால ஒரு யூதர், அதுவும் ஒரு ஆண், ஒரு சமாரிய பெண்கிட்ட தண்ணி கேட்கறதுங்கிறது அது நடக்காத ஒண்ணு. இதுவே ஒரு அசாதாரணமான சூழல். ஆமா, அதனாலதான் அவர் ரொம்ப ஆச்சரியப்படுறா. அந்த யூதர் குடிக்க கொஞ்சம் தண்ணி தரியான்னு கேட்டதும் அவ, நீங்க யூதராச்சே, சமாரிய பொண்ணான என்கிட்ட எப்படி தண்ணி கேட்கலான்னு திருப்பி கேட்கிறா. ஆமா, அவரோட பதில் அவதில் இன்னும் யோசிக்க வைக்குது. கடவுளோட ஈவையும் உன்கிட்ட தண்ணி கேட்கிறவர் யாருன்னு நீ தெரிஞ்சிருந்தா நீயே அவர்கிட்ட கேட்டிருப்ப, அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார்னு சொல்றாரு. இந்த ஜீவ தண்ணீருங்கிற வார்த்தை அவளுக்கு புதுசா இருக்கு. ஆமா, அவ கொஞ்சம் கிண்டலா இல்ல ஒரு சந்தேகத்தோட, ஐயா, முள்ளுறதுக்கு உங்ககிட்ட ஒன்னும் இல்லையே, கிணறும் ஆழமா இருக்கே, பின்ன எங்கிருந்து உங்களுக்கு ஜீவத்தண்ணீர் கிடைக்கும்? இந்த கிணத்தை எங்களுக்கு கொடுத்த எங்க அப்பா யாக்கோபை விட நீங்க பெரியவரா அப்படின்னு கேக்குறா. இந்த ஜீவ தண்ணீர், இதுதான் கதையோட மையப்புள்ளி. இது சாதாரண தண்ணீர் இல்ல.
இது ஆன்ம தாகத்தை தீர்க்கிற ஞானம், உண்மை, நித்திய ஜீவனை குறிக்கிற ஒரு உருவகம். அவர் இப்ப அந்த பெண்ணோட கவனத்தை உடல் தேவையிலிருந்து ஆன்மீக தேவைக்கு திருப்புறார். நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த உருவகத்தை? ரொம்ப ஆழமான கருத்து. அதனால தான் அடுத்து அவர் சொல்றது அவளை இன்னும் யோசிக்க வைக்குது. இந்த தண்ணிய குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் எடுக்கும். ஆனா நான் குடுக்கிற தண்ணிய குடிக்கிறவனுக்கு எப்பவும் தாகம் எடுக்காது. நான் குடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ள நித்திய காலமா ஊறுற நீரூற்றா இருக்கும்னு சொல்றாரு. நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்று. ஆமா. இதை கேட்டதும் அவளுக்குள்ள ஒரு ஆர்வம் பொங்குது. ஐயா, அப்போ எனக்கு தாகமே எடுக்காம இருக்க, நான் திரும்ப திரும்ப இங்க தண்ணி முள்ள வராம இருக்க, அந்த தண்ணியை எனக்கு கொடுங்கன்னு கேக்குறா. அவ அப்பவும் அதை சாதாரண தண்ணியா தான் நினைச்சு கேக்குறா போல. ஆமா, அந்த நேரத்துல அவளுக்கு அப்படிதான் புரிஞ்சிருக்கும். அப்பதான் அவர் பேச்ச மாத்தி, சரி முதல்ல போய் உன் புருஷனை கூட்டு வான்னு சொல்றாரு. இந்த வார்த்தை அவளை அப்படியே தாக்குது. தலைய குனிஞ்சுக்கிட்டு எனக்கு புருஷன் இல்லைன்னு மெதுவா சொல்றா. ஆனா அடுத்த வார்த்தைகள் அவளை உலுக்கிடுது. அவர் சொல்றார், புருஷன் இல்லைன்னு சொன்னது சரிதான். ஆமா. ஏன்னா உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்ப உன் கூட இருக்கிறவன் உன் புருஷன் இல்ல. இத உண்மையா சொன்னேன். இதுதான் உரையாடலோட திருப்புமுனை. நினைச்சு பாருங்க, ஒரு முன்பின் தெரியாத அந்நியர், அதுவும் பகைய இன்னத்தை சேர்ந்தவர், அவளோட அந்தரங்க ரகசியங்களை, மனசுக்குள்ள புதைச்சு வச்ச விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்காருனா அவர் சாதாரண மனுஷன் இல்லைன்னு அவளுக்கு அந்த நொடிய புரிஞ்சிருக்கும். இது அவரோட அடையாளத்தை பத்தி அவளுக்கு ஒரு பெரிய கேள்வியை எழுப்புது. நிச்சயமா பயமும் ஆச்சரியமும் கலந்த ஒரு நிலையில, ஐயா நீங்க ஒரு தீர்க்கதரிசின்னு தெரியுதுன்னு சொல்றா. உடனே பேச்ச மாத்த நினைக்கிறா போல. அவங்க இனங்களுக்கு இடையில இருக்கிற பெரிய பிரச்சனையை கேட்கிறா. எங்க முன்னோர்கள் இந்த மலையில கெரிசீம் தான் வழிபட்டாங்க, ஆனா நீங்க எருசலேம்ல தான் வழிபடணும்னு சொல்றீங்களே. ஆமா, இது யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இடையில இருந்த பெரிய வழிபாட்டு சர்ச்சை. அதுக்கு அவர் சொன்ன பதில், அவ இதுக்கு முன்னாடி கேட்ட எது மாதிரியும் இல்ல. அம்மா, நான் சொல்றத நம்பு. நீங்க இந்த மலையிலயோ எருசலேம்லயோ மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் உண்மையான பக்தர்கள் பிதாவ ஆவியோடும் உண்மையோடும் வணங்குற காலம் வருது. அது இப்பவே வந்துருச்சு. அப்படி வணங்குறவங்கள தான் பிதாவும் தேடுறாருன்னு சொல்றாரு. இது எவ்ளோ புரட்சிகரமான கருத்துன்னு யோசிச்சு பாருங்க. வழிபாடுங்கிறது குறிப்பிட்ட இடத்துக்கோ சடங்குக்கோ கட்டுப்பட்டது இல்ல, அது மனசோட உண்மை நிலைய பொறுத்தது. ஆவியோடும் உண்மையோடும் அப்படின்னு சொல்றது அந்த கால மத நம்பிக்கைகளுக்கு முற்றிலும் புதுசு. இது புவியியல் எல்லைகளை தாண்டின ஒரு ஆழமான ஆன்மீக பார்வை. கரெக்ட். இது அவன் மனசுல ஆழமா பதியுது. ஒருவேளை இவர் மெஸ்ஸியாவா இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம் வருது. அதனால தயக்கத்தோட, மெஸ்ஸியா அதாவது கிறிஸ்து வர்றாருன்னு எனக்கு தெரியும், அவர் வரும்போது எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லுவார்னு சொல்றா. அதாவது யூதர்கள் எதிர்பார்த்திருக்கிற அந்த மீட்பர் பத்தி. ஆமா. அப்போ அந்த மனிதர் அவளை ஆழமா பார்த்து அவ வாழ்க்கையே மாத்தின அந்த வார்த்தைகளை சொல்றார். உங்கூட பேசிட்டு இருக்கிற நான் தான் அவர். வாவ். அவ்வளவுதான். அந்த நொடியில அவளுக்கு எல்லாம் புரியுது. கிராமத்தலைவர் மகன் சொன்ன தீர்க்க தரிசனம், இவர் சொன்ன ஜீவ தண்ணீர், இவருக்கு தெரிஞ்ச தன்னோட ரகசியங்கள் எல்லாம் ஒன்னா சேருது. ஆமா, அவ தேடிட்டு இருந்த அந்த விட கிடைச்ச மாதிரி. ஆமா. சந்தோஷத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம தண்ணி கொடுத்தா அங்கேயே போட்டுட்டு ஊருக்கு ஓடுறா. உடனடியா? ஆமா, குறிப்புகள் அப்படிதான் சொல்லுது. ஊருக்குள்ள ஓடி போய், வாங்க நான் செஞ்ச எல்லாத்தையும் எனக்கு சொன்ன ஒரு மனுஷனை பாருங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிடுறா. ஒருவேளை அவர்தான் கிறிஸ்துவா இருப்பாரோ? அவளோட இந்த வார்த்தைகளை கேட்டு நிறைய பேர் அவ பின்னாடியே கிணத்தடிக்கு வர்றாங்க. அவங்க பார்க்கும்போது இயேசு சீடர்களோட பேசிட்டு இருக்கிறார். அவங்க கேட்டுக்கிட்டதால அவர் கொஞ்ச நாள் அங்க தங்கி போறார். அதுக்கப்புறம் அந்த ஊர்ல நிறைய பேர் அந்த பெண் சொன்னதால மட்டும் இல்ல, நேரடியாவே அவர்கிட்ட கேட்டு அவரை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் தனிப்பட்ட அனுபவத்துக்கும் அதை பகிர்ந்துக்கிற சக்திக்கும் உள்ள வலிமைன்னு சொல்றது. பாருங்க, அவளோட ஒரு சாட்சி அந்த முழு சமூகத்திலையும் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது. ஆமா. அப்புறம் சில மாசங்கள் போகுது. ஒரு நாள் எருசலேம்ல திரும்பி வந்த அவங்க ஊர்க்காரர் ஒருத்தர் ஒரு துக்கமான செய்தியை சொல்றார். யூத அதிகாரிகளும் ரோம ஆளுநரும் இயேசுவை கைது பண்ணி சிலுவையில அறைய தீர்ப்பு சொல்லிட்டாங்களாம். ஓ. இத கேட்டதும் அந்த பெண்ணோட இதயம் நொறுங்கி போகுது. உடனே எருசலேமுக்கு போகணும்னு முடிவு பண்றா. அவ கூட ஊர்க்காரங்க சிலரும் வராங்க. அந்த கூட்டத்தோட. ஆமாம். அவங்க கஷ்டப்பட்டு எருசலேம் போய் சேரும்போது இயேசுவை ஏற்கனவே சிலுவையில அறையறதுக்காக கொல்கோதா மலைக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு தெரிய வருது. துக்கத்தோட அந்த மலைக்கு ஓடுறா. ஹரிதாவம். ஆனா அவ அங்க போய் சேரும்போது சிலுவை காலியா நிக்குது. பக்கத்துல ரொம்ப தூரத்திலேந்து வந்த ஒரு மாதிரி தோற்றமளிக்கிற ஒருத்தர் சோகமா நின்னுட்டு இருக்காரு. அவ அவர்கிட்ட போய், ஐயா இயேசுக்கு என்னாச்சுன்னு கேக்குறா. யார் அது?
அதுக்கு அந்த மனிதர் ரொம்ப துக்கத்தோடு சொல்றாரு, நானும் இன்னும் 3 பேரும் ஒரு நட்சத்திரத்தை பார்த்துக்கிட்டு இயேசு பிறந்தப்ப அவரை பார்க்க வந்தோம். ஓ, அந்த 4 பேர்ல ஒருத்தரா? ஆமா, 33 வருஷத்துக்கு முன்னாடி அவர் உலகத்தை பாவத்திலேருந்து மீட்டு கடவுளோட ராஜ்யத்தை நிறுவாருன்னு நம்பணும். ஆனா வழியில நான் தொலைஞ்சிட்டேன். இத்தனை வருஷமா அவரை தேடி அலைஞ்சி இப்போ இங்க வந்தா. ம். அவர் சிலுவையில இறந்து அடக்கமும் செஞ்சுட்டாங்களாம். நான் கொண்டு வந்த பரிசையும் தொலைச்சிட்டேன், அவர் முகத்தை பார்க்கற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கலன்னு அழுதுகிட்டே சொல்றார். இது கதையோட ஆரம்பத்துல கேட்ட அந்த கிராமத் தலைவர் மகன் சொன்ன கதையோட நேரடியா இணையுது பாருங்க. 33 வருஷத்துக்கு முன்னாடி புறப்பட்ட அந்த 4 அரச மனிதர்கள்ல ஒருத்தர் இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு சோகமான இறுதிக் கட்டத்துல வந்து சேர்றார், நோக்கத்தை நிறைவேற்ற முடியாம. இது காலத்தோட ஓட்டத்தையும் சில சமயங்கள்ல வாழ்க்கை எப்படி அமையுதுங்கிறதையும் காட்டுது. ஆமா, அப்போதான் அந்த பெண்ணுக்கு கிராம தலைவர் மகன் சொன்ன 4 பேர்ல இவரும் ஒருத்தர்னு புரியுது. அவன் மனசுல ஒரு தெளிவு பிறக்குது. அவன் மெதுவா அந்த மனிதர்கிட்ட சொல்றா, ஐயா, இயேசு கொஞ்ச மாசத்துக்கு முன்னாடி எங்க ஊருக்கு வந்தாரு. கடவுளோட ராஜ்யத்தை பத்தியும் நித்திய ஜீவனுக்கான வழிய பத்தியும் எங்களுக்கு சொன்னாரு. எதுவும் இழக்கப்படல. இயேசுவோட செய்தி இன்னும் வாழு. நாம எல்லாரும் சேர்ந்து கடவுளோட ராஜ்யத்தை பத்தி அவர் சொன்னத மத்தவங்களுக்கு சொல்லுவோம், நித்திய வாழ்வுக்கான வழிய காட்டுவோன்னு சொல்றா. இதுதான் இந்த பெண்ணோட முழுமையான மாற்றம். ஒரு காலத்துல தேடல்ல இருந்தவங்க, கிணத்தங்கரையில ஜீவ தண்ணீரை கண்டுகொண்டவங்க, இப்போ துக்கத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு ஆறுதல் சொல்றாங்க, வழிகாட்டுறாங்க. அவங்க வெறும் அந்த தண்ணீரை பெற்றவரா மட்டும் இல்லாம அத பகிர்ந்து கொடுக்கறவரா மாறிட்டாங்க. அவங்க கண்டடைஞ்ச அந்த உண்மையோட தாக்கம் இது. மிகச்சரியா சொன்னீங்க. ஆக நீங்க பகிர்ந்துகிட்ட குறிப்புகளை வச்சு பார்த்தா ஒரு சமாரிய பெண்ணோட அசாதாரணமான பயணத்தை நாம புரிஞ்சுக்க முடியுது. இந்தியாவிலிருந்து வந்த கதைகள் அவளுக்குள்ள தூண்டின ஒரு தேடல், கிணத்தங்கரையில இயேசுவை சந்திச்சு அவ வாழ்க்கை மாறினது, கடைசியில துக்கத்துக்கு மத்தியிலையும் நம்பிக்கையை பகிர்ந்துகிட்டதுன்னு அவளோட மாற்றம் ஆச்சரியமா இருக்கு. இதுல நாம எடுத்துக்க வேண்டிய மைய கருத்து என்னன்னா, சாதாரண தண்ணிய தேடுறதுல ஆரம்பிச்சு ஜீவத் தண்ணீரை, அதாவது ஆன்மீக உண்மையையும் நித்திய ஜீவனையும் கண்டடைஞ்ச ஒரு பெரிய உருமாற்றம் நடந்திருக்கு. அதுவும் எப்படின்னா, தனிப்பட்ட சந்திப்புகள் மூலமாவும் கேட்ட கதைகள் மூலமாவும். இது ஒருத்தரோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, ஒரு சமூகத்தையே மாத்திர சக்தி கொண்டதுங்கிறத நம்ம பாக்குறோம். ஆமா, உங்க வாழ்க்கையில கூட இப்படி நீங்க சற்றும் எதிர்பாராத ஒரு சந்திப்போ கேட்ட ஒரு தகவலோ உங்க பார்வையே மாத்தி ஒரு ஆழமான தேடலை தூண்டி இருக்கா? அத பத்தி நீங்க யோசிச்சு பார்க்கலாம். கடைசியா ஒரு கேள்வி உங்க சிந்தனைக்கு. இந்த கதை அந்த பெண் இயேசுவோட செய்திய பரப்ப முடிவு செய்யறதோட முடியுது. ஒருவேளை உங்களை ஆழமா பாதிச்ச ஒரு செய்தி அல்லது ஒரு உண்மைய, அதோட மூலம் இப்ப இல்லனாலும் கூட, நீங்க எப்படி மத்தவங்களுக்கு கொண்டு சேர்ப்பீங்க? கதைகள் எப்படி காலப்போக்குல தலைமுறைகளை கடந்து ஒரு வகையான ஜீவத் தண்ணீரா மாறிட்டே இருக்கு. இத பத்தி நீங்க இன்னும் ஆழமா யோசிக்கலாம்.